அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மெய்யன்பர்களே. உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. திருக்கைலாயம் மானசரோவர் யாத்திரை பற்றிய முழு விவரம் இதோ உங்களுக்காக. கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2020 முதல் கொரோனா காலத்தில் தடை செய்யப்பட்ட கைலாய யாத்திரை தற்சமயம் 2025இல் இந்தியர்களுக்கு திறந்துவிடப்பட இருக்கிறது. இது தற்பொழுது இந்திய அரசாங்கத்தின் மூலமாக செல்பவர்களுக்கு மட்டுமே தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மற்ற தனியார் நிறுவனங்களுக்கு இதுவரை எந்தவித அனுமதியும் வழங்கப்படவில்லை. விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மொத்தம் 22 நாட்கள் கொண்ட பயணம். டெல்லியிலிருந்து புறப்பட்டு உத்தரகாண்ட் மாநிலம் தனக்பூர் சென்றடைந்து தனக்பூர், அங்கிருந்து தார்ச்சுலாவிலிருந்து குஞ்சியிலிருந்து நாபி, அங்கிருந்து லிப்பு லேக் பாஸ் வழியாக, அதுதான் இந்திய எல்லை, அதை கடந்து சீன எல்லை பகுதியில் தக்லாகோட் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கு இமிகிரேஷன் செய்யப்பட்டு ராட்சஸ்தல் ஏரி, ராவணனால் உருவாக்கப்பட்ட ஏரி, அந்த ஏரியை கடந்து தேவர்களால் உருவாக்கப்பட்ட மானசரோவர் ஏரி, அங்கு சென்று புனித நீராடி கைலாயத்தின் அடிவாரம் என்று சொல்லப்படுகிற தார்ச்சன் அங்கு சென்றடையலாம். அதன் பிறகு தேவர்கள் பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய யமதுவார், அங்கிருந்து நடை மற்றும் குதிரை பயணத்தில் பரிக்கிரமாவை துவங்கலாம். அங்கிருந்து திராபுக், டோல்மா பாஸ், ஜூதுல்புக், மீண்டும் தார்ச்சன் வந்தடைந்து மானசரோவர் வழியாக இந்திய எல்லை பகுதி லிப்பு லேக் பாஸ் வழியாக தார்ச்சுலா வந்தடைந்து, தார்ச்சுலாவிலிருந்து பிண்டி, சக்கோரி, அல்மோரா, அதன் வழியாக டெல்லி வந்தடைதல். இதற்கு மொத்தம் 22 நாட்கள் பயணமாகும். ஜூலை 10ஆம் தேதி முதல் குழு இந்திய வழியில், அதாவது லிப்பு பாஸ் வழியாக முதல் குழு செல்கிறது. இந்த ஆண்டு மொத்தம் 250 பேர்கள், ஒரு குழுவுக்கு 50 பேர்கள் என்ற விகிதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய அரசின் மூலமாக செல்லும் பொழுது மருத்துவ சோதனைகள் அதிகமாக இருக்கும். டெல்லியில் சென்று மருத்துவ சோதனை செய்ய வேண்டும். அங்கு நாட்கள் அதிகமாகும். இந்திய வழிக்கும் மற்றபடி தனியார் நிறுவனங்கள் நடத்தும் யாத்திரைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இந்திய வழியில் செல்லும் பொழுது 22 நாட்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதுவே தனியார் நிறுவனங்கள் மூலமாக செல்லும் பொழுது தரைவழி மார்க்கமாக சென்றால் 14 நாட்களும், வான்வழி மார்க்கமாக சென்றால், அதாவது ஹெலிகாப்டர் மூலமாக சென்றால் 11 நாட்கள் மற்றும் 9 நாட்கள் இது தேவைப்படும். மிக குறைந்த நாட்களில் சென்று வர, எளிமையாக சென்று வர தனியார் நிறுவனங்கள் நிறைய வசதிகள் செய்துள்ளன. நேபாள் வழியாக செல்வதற்கு தனியார் நிறுவனங்களுக்கு விரைவில் அனுமதி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அனுமதி வழங்கியவுடன் எங்களது நிறுவனமான கைலே டிராவல்ஸ் மூலமாக வர விரும்புபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதற்கு கீழுள்ள எண்களை பயன்படுத்தி கொள்ளலாம். எங்களது பயணம் ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக செல்ல இருக்கும், அனுமதி வந்தவுடன். எல்லாம் இறைவன் செயல். ஓம் நமச்சிவாய. ஜெய் ஆஞ்சநேயா.